எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வந்து சிகப்பு அரிசி பால் கொழுக்கட்டை எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக வச்சிடலாம். உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் இது. அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்கிறேன், நோட் பண்ணிக்கிறீங்களா? ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இங்கே நான் சிகப்பு அரிசி மாவு வந்து 1 கப்புக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் பூ வந்து 1/2 கப்புக்கு எடுத்து வச்சுருக்கேன். கருப்பட்டி கரைச்சி வச்சுருக்கேன். அதாவது ஒரு மீடியம் சைஸ் கருப்பட்டி எடுத்து அதை நல்லா உடைச்சிட்டு 1 கப்பு தண்ணியில் போட்டு அதை வந்து கருப்பட்டி கரையிற அளவுக்கு நம்ம தண்ணியை சுட வைக்கணும். கருப்பட்டி கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம அதை வடிகட்டி எடுத்துக்கலாம். ஏன்னா அதில் இருக்க கல் மண் எல்லாத்தையும் நம்ம வடிகட்டி எடுக்க போகிறோம். அதனால தான் இந்த மாதிரி கருப்பட்டி நல்லா கரைஞ்ச உடனே அதை வந்து இது மாதிரி வடிகட்டி எடுத்துக்கிறோங்க. இதை தான் நாம் வந்து இனிப்புக்கு நம்ம சேர்க்க போகிறோம். இதுக்கு பதிலாக நீங்கள் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம், வெல்லம் இருந்தால் வெல்லத்தையும் சேர்த்துக்கலாம். இங்கே 3 பேரிச்சம்பழத்தை நான் தண்ணியில் ஊற போட்டு வச்சுருக்கேன். கொஞ்சம் முந்திரி பருப்பு, ஒரு கையளவுக்கு முந்திரி பருப்பு எடுத்துக்கிறோங்க. கொஞ்சம் உப்பு எடுத்துக்கிறோங்க. இவ்வளோ தான் நாம் சேர்க்க போகிற பொருட்கள். அப்புறம் மாவை மிக்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம தண்ணி சேர்க்க போகிறோம். தண்ணி வந்து வெதுவெதுப்பான சூடில் இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ முதல்ல மாவில் நாம் வந்து உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறோங்க. உப்பு எல்லாரும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் அந்த வெதுவெதுப்பான தண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்க போகிறோம். ஒரேடியாக ஊற்றிட வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவை மிக்ஸ் பண்ணுங்கள். நம்ம ஒரேடியாக தண்ணி சேர்த்துட்டோம் அப்படின்னா மாவு ரொம்ப லூஸ் ஆயிரும். கொஞ்சம் தண்ணி கம்மியாக சேர்த்துட்டோன்னா மாவு உடையிற மாதிரி வந்துடும். நம்ம குட்டி குட்டி பால்ஸாக பிடிக்கணும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதை வந்து நீங்கள் சப்பாத்தி மாவு மாதிரி ஓரளவு பிசைஞ்சு எடுத்துக்கிறோங்க. இந்த அளவு பதத்துக்கு நீங்கள் மாவை பிசைஞ்சு எடுத்துக்கிறோங்க. பாருங்கள், ரொம்ப கெட்டியாகவும் இல்லை, ரொம்ப லூஸாகவும் இல்லை. இதில் நம்ம குட்டி குட்டி உருண்டைகளாக நம்ம பிடிச்சி எடுத்துக்கிற போகிறோம். அதுக்கு முன்னாடி கையை நல்லா கழுவிக்கிறோங்க. கழுவிட்டு என்ன ஷேப்பில் வேணுமோ அதுக்கேற்றப்ப நீங்கள் வந்து குட்டி குட்டி உருண்டைகளாக பிடிச்சிக்கிறோங்க. இந்த மாதிரி உருண்டைகளாக நீங்கள் பிடிச்சதுக்கப்புறம் ஒரு அகலமான பாத்திரத்தில் வந்து 2 கப்புக்கு தண்ணி ஊற்றி முதல்ல தண்ணியை நல்லா கொதிக்க விடுங்க. தண்ணி கொதிச்சிட்ருக்கும் போதே நம்ம அரைக்க வேண்டிய பொருட்களை அரைச்சிக்கலாம். மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பு, அந்த தண்ணியில் ஊற வச்ச பேரிச்சம்பழம், அதுக்கப்புறம் 1/2 கப்பு தேங்காய் திருவி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தேங்காய், இது 3ஐயும் போட்டு லைட்டாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லாவே மை போல் அரைச்சிருங்க. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிறோங்க. இப்போ தண்ணி சுட ஆரம்பிச்சிருச்சு. இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த உருண்டைகளை போட ஆரம்பிக்கலாம். தண்ணி கொதிக்க ஆரம்பித்தப்பறம் தான் உருண்டைகளை போடணும். அது வந்து நல்லா வெந்து 5 நிமிஷம் ஆகும். இது வெந்து வரதுக்கு மேலே மிதக்க ஆரம்பிக்கும். அப்போ நாம் வந்து மற்ற இன்க்ரீடியன்ட்கள் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். இந்த சிகப்பு அரிசினால் என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து சர்க்கரை நோயாளிகள் வந்து இதை தாராளமாக எடுத்துக்கலாம். அந்த சுகர் லெவலில் வந்து ஏற விடாமல் பார்த்துக்கும். அதே போல் டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கவங்களும் இதை வந்து தாராளமாக சேர்த்துக்கலாம். இதில் வந்து ஃபைபர் இருக்கனால அவங்களுக்கு டைஜஷன் ப்ராப்ளம் எதுவும் வராது. அதே போல் உடம்பு குறைக்கணும், எக்ஸசைஸ் பண்ணிகிட்ருக்கவங்க நினைக்கிறவங்க வந்து இதை வந்து டெய்லி எடுத்துக்கலாம். இது வந்து பசி அந்தளவுக்கு தூண்டாது, வயிறு ஃபுல்லாகவே வச்சுருக்கும். குழந்தைங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி நல்லாவே கொடுக்கும் இந்த காலையில் குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுக்கும்போது. அதே போல் நீங்கள் வந்து இதில் அயன் கண்டென்ட் நிறையா இருக்கனால அயன் டெஃபிஷியன்சி உள்ளவங்களும் தாராளமாக அதை எடுத்துக்கலாம். இது நல்லா உருண்டைகள் மேலே மிதக்க ஆரம்பித்த பிறகு நீங்கள் அரைச்சி வச்ச அந்த தேங்காய் மிக்சர் இருக்குல்லையே, அதை சேர்த்துருங்க. தேங்காய் மிக்சர் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் கழித்து நம்ம வந்து கருப்பட்டி காய்ச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்துக்கலாம். ரொம்ப சத்தான பிரேக்ஃபாஸ்ட்டோடு நம்ம காலையை ஆரம்பிக்கலாம். இது வந்து குழந்தைங்களுக்கு, பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப உகந்த காலை உணவு இது. இந்த மாதிரி கருப்பட்டி கொதிச்சதுக்கப்புறம் நீங்கள் இறக்கி சர்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். கொஞ்சம் ஆற விட்டு சர்வ் பண்ணலாம், ஏன்னா குழந்தைங்களும் சாப்பிடணும் இல்லையா, அதனால தான். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சமையல் விருந்தில் சொல்லுங்கள். நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். ரொம்ப ஹெல்த்தியாக உங்கள் காலையை ஆரம்பிக்கிறதுக்கு வாழ்த்துக்கள்.